எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக. நம்ம நாச்சியார் திருமொழியில் இதுவரைக்கும் 13 பதிகங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இதுதான் 14வது பதிகம். இதுதான் கடைசி பதிகம். இதில் 10 பாசுரங்கள் இருக்குது. இந்த 10 பாசுரங்கள் முடிஞ்ச உடனே அவர் பெரியாழ்வார் ரங்கநாதர் கிட்ட தன்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாருன்னு சில பேர் சொல்லுவா. சில பேர் வில்லிபுத்தூருக்கே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே ரங்கநாதர் வந்துட்டார்னு சொல்லுவா. பட் ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான். இந்த 14வது பதிகத்தில் இந்த பாசுரங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த 14வது பதிகத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால், இவ அந்த விருந்தாவனத்தில் கண்ணனை பார்த்தீங்களா, கடைசியில் முதல்ல எங்கே ஆரம்பித்தா, விருந்தாவனத்தில் ஆரம்பித்தா. இப்போ முடிக்கும் பொழுது அங்கேயே விருந்தாவனத்தில் கண்ணனை பார்த்தீங்களா அப்படின்னு தோழிகள் கிட்ட கேட்குறா. தோழிகள் ஆமாம் நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறா. அதாவது நம்மளுடைய பிராப்பியம் என்னவா இருக்கணும், நம்மளுடைய குறிக்கோள் அவன்தான், பிராப்பகம் வழியும் அவன்தான், குறிக்கோளும் அவன்தான், வழியும் அவன்தான். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா யாரை பார்க்கறதுக்கு போகிறோம், அந்த பெருமாளை பார்க்க போகிறோம். யாருக்காக போகிறோம், அந்த பெருமாளுக்காக போகிறோம். அப்போது நம்ம வழிநடத்துவன் யார், அவன்தான். யாருக்காக வழி நடத்துறான், அவனை பார்க்கறதுக்கு நம்மளை வழி நடத்துகிறான் அவன். இதை தான் இந்த பாசுரங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதாவது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே அவன் தான், எல்லாமே. அதாவது என்ன சொல்லுவா, நான் என்றது இல்லை என்றால் அவனை ஈஸியாக பார்த்துடலாமா. அதால தான் நமக மம அப்படின்னு சொல்லக்கூடாதான். நமக நான்ற கர்வம் இல்லைன்னா அவனை ஈஸியாக பார்த்துடலாம். இங்கே தான் ஒவ்வொரு பாசுரங்களையும் இதை தான் அவள் பார்த்துருக்கா. அவனுக்காக இருக்கேன், அவனுக்காக இருக்கேன், சரணாகதி. ஒவ்வொரு பாசுரங்களையும் அந்த சரணாகதி அடைஞ்சு தான் கடைசியில் பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணுற அந்த தொண்டு ஆண்டாளுக்கும் கிடைக்கிறது. நாச்சியார் திருமொழியை படிக்க அதுங்க பாசுரங்களை சேவிக்க நமக்கும் நாமும் ஆண்டாளாக மாறிடுவோம். நமக்கும் அந்த கைங்கரிய தொண்டு கடைசியில் பெருமாள் நமக்கு நம்மளுடைய காலத்துக்கு அப்புறம் கட்டாயம் கொடுப்பான்றது நம்ம நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவன்தான் குறிக்கோள், அவன்தான் வழி. நம்ம வழி நடத்தவனும் அறிந்தான். யாருக்காக அவன் நடத்துகிறான், அவனை சேவிக்கிறதுக்கு நம்மளை வழி நடத்துகிறான், அவங்ககிட்ட சரணாகதி ஆகிறதுக்கு நம்மளை வழி நடத்துகிறான். அதனால் இதை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஏன் அந்த ஆண்டாளை இப்படியெல்லாம் அவர் கஷ்டப்படுத்தினார், நம்மாழ்வாரை எவ்வளோ படுத்தினார். 16 வருஷம் இவ்வளோ ஒரு குகைக்குள்ளே இருந்து, ஒரு மரத்தினுடைய பொந்துக்குள்ளே இருந்து அவர்கிட்ட வாயில் பேச்சு வராமல், வார்த்தைகள் வராமல், அடுத்த 16 வருஷம் எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோத்தையும் வாங்கிட்டார் பெருமாள் அவர்கிட்ட. முதல் 16 வருஷம் வாயை திறக்கலை, அடுத்த 16 வருஷம் வாயை மூடலை அவர். அந்த மாதிரி போய் நம்மாழ்வார் எந்த இடத்துலையும் போய் பெருமாளை சேவிக்கலையா. ஒவ்வொரு பெருமாள் நம்மாழ்வார்கிட்ட வாங்கிட்டு போனாலாம் பாசுரம். அப்படிப்பட்ட முதல்ல அவன் கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்ன நமக்கு நல்லதை தான் கொடுப்பான் அப்படின்றது இந்த ஆழ்வார்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் எவ்வளவுலாம் கஷ்டப்படுறா அந்த பெருமாளுக்காக. ஆனால் அவளுக்கு ஏதோ நல்லது காத்துட்ருக்கு ரெடியா, ஏதோ பெரிய நல்லது கொடுக்க போறார். அதால தான் இந்த கஷ்டம். நம்ம கூட வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறானோ பெருமாள் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு பின்னாடி ஒரு நல்லது வச்சிருப்பான். இதை நம்ம நம்பணும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை நம்ம நம்பினா நம்ம வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த நாச்சியார் திருமொழியில் என்ன பண்ணுறா, அந்த ரொம்ப வருத்தம் அதிகமாகிடுது. யாருக்கு, ஆண்டாளுக்கு. அதனால் அவகிட்ட கேட்குறாங்க, பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா என் கண்ணனை, அங்கே பார்த்தீங்களா. உடனே அவளாம் சொல்கிறான், ஆமாம் அவன் கண்ணனை பிருந்தாவனத்தில் பார்த்தோமே, அங்கே தான் இருக்கான் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எப்படிலாம் கேட்குறான்னு பாருங்க. இந்த பட்டி மேய்ந்து அப்படின்றது இந்த ஆரம்பிக்கிற ஒரு பாசுரங்கள், மொத்தம் 10 பாசுரங்கள். இந்த இடத்துல பிருந்தாவனத்தில் கண்ணனை கண்டமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழிகளெல்லாம் சொல்கிற மாதிரி இதில் இருக்குது. முதல்ல 2 லைன் கேள்வி கேட்குற மாதிரி, அடுத்த 2 லைன் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது பட்டி மேய்ந்து ஓர் காரேறு பல தேவர்க்கு ஓர் கீழ்கன்றாய் இட்டி விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. அதாவது முதல் 2 வரி கேள்வியாக இருக்குது. பட்டி மேய்ந்து ஒரு காரேறு, இந்த மாடுகளெல்லாம் மேய்ச்சுண்டு ஒரு காளை, மாடுகளை மேய்த்த ஒரு காளை
பலதேவர்க்கு ஓர் கீழ்கன்றாய், அந்த பலதேவருக்கு ஒரு தம்பியாய், இட்டீரி இட்டி விளையாடி, இஷ்டத்துக்கு இங்க அங்க அங்க இங்க விளையாடிண்டு இங்கே போத கண்டீரே. இங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? அதாவது எப்படி இருப்பான் தெரியுமா? மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பான், ஆனால் அவன் ஒரு காளமாடு மாதிரி போல இருப்பான். அவன் யார் தெரியுமா? பலதேவருக்கு கீழே பிறந்தவன் அவன் தம்பி. இட்டீரி இட்டி விளையாடி, இஷ்டம் போல் இங்கே இருப்பான், திடீர்னு மரத்து மேலே இருப்பான், திடீர்னு எங்கேயாவது மாட்டு பின்னாடி இருப்பான், இஷ்டம் போல் விளையாடின்னு இருப்பான், டான்ஸ் ஆடுவான், அவன் மாட்டை புல்லாங்குழல் வாசிப்பான், இந்த மாதிரி இருப்பான். இங்கு போத கண்டீரே, இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு ஆண்டாள் கேட்குறான். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி, அவன் பசுக்களை எப்படி தெரியுமா மேய்ச்சின்தான்? இஷ்டப்பட்டு மேய்க்கிறான். எந்த வேலையுமே கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செஞ்சால் ரொம்ப ஈஸியாக. அந்த பசுக்களை இஷ்டப்பட்டு மேய்த்து அதுக்கு ஒவ்வொரு பேரை வச்சு அழகாக அதுங்களுக்கு கூப்பிட்டு அதுங்களுக்கு நீர் ஊட்டி அதுங்களுக்கு வேண்டிய தண்ணீரும் அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் போட்டு விட்டு கொண்டு விளையாட, அதை மேய விட்டு அவன் விளையாடின்னு இருக்கவன பிருந்தாவனத்தை கண்டோமே. அங்கே பிருந்தாவனத்தில் அவனை பார்த்தோம் நாங்கள். எப்படி இருந்தான் அவன்? தனக்கு இஷ்டமான பசுக்களை அதன் பேரை சொல்லி கூப்பிட்டு அதுங்க கூடயே அதுங்களுக்கு வேண்டிய நீர் ஆகாரம்லாம் கொடுத்துட்டு அதுங்களை மேய விட்டுட்டு அதுங்களை விளையாட தானும் விளையாட. அப்படிப்பட்ட ஒன்னவனை நீ சொன்னிய அர்த்தங்கள் என்னென்ன சொன்ன? பட்டி மேய்ந்து ஒரு காரேறு, ஒரு காளை மாதிரி மாடுகளை மேய்த்து அவன் தான் பலதேவன் தம்பின்னு அங்கே இருக்கிறவா சொன்னான். அவன் இஷ்டப்படி விளையாடின்னு இருக்கான். அப்படிப்பட்ட ஒத்தனை பிருந்தாவனத்தை கண்டோமே, அப்படிப்பட்ட ஒத்தனை இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோமே, நீ அவனை தான் தேடுறியா நீ அப்படின்ற மாதிரி இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கா பாருங்க. பட்டி மேய்ந்து ஒரு காரேரே, பல தேவர்க்கு ஓர் கீழ்கன்றாய், இட்டீரி இட்டி விளையாடி இங்கே போத கண்டீரே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. இந்த எவ்வளோ ஒரு அழகான ஒரு கேள்வியும் பதில், இந்த ரெண்டுமே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்குது. யாரோ ஒருத்தனை எப்படிலாம் தேடுறான்றத இதில் அழகாக விளக்கியிருக்கா. இதுதான் 14வது பதிகத்தில் முதல் பாசுரம். இந்த பதிகங்களை நீங்கள் ஒவ்வொரு பதிகங்களாக அனுபவித்து செய்வீங்க. இது வரைக்கும் கேட்காதவா அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு வாட்டி கேளுங்க. ஒரு கண்டினியூஷனில் வரும்போது ஒரு கதை நமக்கு நல்லாவும் புரியும். இது கதையல்ல, இது நிஜம்தான். இது அதாவது பெருமாளை யார் உருகி 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 வேண்டாலோ பெருமாள் அவளுக்கு அவள் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பான். இதுதான் இதனுடைய இந்த நாச்சியார் திருமொழியுடைய தாத்பரியமே இதுதான். அதனால் இதை எல்லாரும் நன்னா அனுபவித்து சேவிக்கணும். நிச்சயமாக நாம்பளும் பெருமாளுக்கு ஆண்டாளை போல அவர் அருகிலேயே இருக்க நல்லாருக்கு இந்த பாக்கியம் கேட்டணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ செஷனில் 2வது பாசுரத்தை நம்ம கேட்கலாம், அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.